நான் இப்போ நுங்கம்பாக்கத்தில் வல்லூர் கோட்டம் ஹை ரோட்ல இருக்கிற SS ஹைதராபாத் பிரியாணின்ற ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்திருக்கிறேன். பிரியாணினாலே சென்னையில் இந்த பக்கம் SS ஹைதராபாத் பிரியாணி தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு வந்திருக்கிறேங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் கூட்டமாக நின்று வாங்கிட்டு இருக்கான்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை சென்னை தெருக்களில் நம்ம கேட்குற அதே சத்தங்க பிரியாணி அண்டாவை தட்டுற சத்தம். அது மட்டும் இல்லைங்க, அண்டாவா பிரியாணியை அப்போ தான் இறக்கி அங்கே தம்மெல்லாம் உடச்சி அதை நல்லா கலந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் க்யூவில் நின்று ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க உள்ளே போய் பில் போட முடிஞ்சது. பில் போடும்போது சைடில் பார்த்தா மேலும் பல அண்டாக்கள் வந்து இறங்கி ஒரு அண்டாவை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சுட சுட இருக்குங்க. ஒன்லி சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி சண்டே அன்னைக்கு அவைலபிளுங்க. குஸ்காவோ இல்லாட்டி எக் பிரியாணியோ கிடையாது. கிட்டத்தட்ட 30 பேர் லைனில் நிற்கிறாங்க பிரியாணி வாங்குறதுக்கும் பில்லு போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டும். அதே சமயத்தில் நிறைய பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் வராங்க. SS ஹைதராபாத் பிரியாணியுடைய ரெஸ்டாரண்ட் இப்போ அந்த பில்டிங்க்கு மேலே இருக்குங்க. சைடில் என்ட்ரன்ஸில் போயிட்டு நம்ம மேலே போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம். நானும் பில் போட்டுட்டு இப்போது என்னுடைய ஃபுட் டெலிவரிக்காக வெயிட்டிங்க. இது சிக்கன் இல்லாட்டி மட்டன் பிரியாணி வாங்குகிற கவுண்டர். பில்லை அடித்து பிடிச்சி தாங்க உள்ளே கொடுத்து ஏதோ சினிமா டிக்கெட் வாங்குகிற கணக்கில் பிரியாணி பேக்கெட்டை வாங்க வேண்டியதாக இருக்குது. இங்கே மட்டன் பிரியாணி 350 ரூபா, சிக்கன் பிரியாணி 250 ரூபா. ஆனால் கிட்டத்தட்ட 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி தராங்க. சுட சுட சிக்கன் பிரியாணியை ரெட் கலர் பேக்கில் பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே கமன்னு வாசனைங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அப்படியே பிரித்து வாசனையாக 2 பேர் அந்த பிரியாணி சாப்பிட்டு முடித்தா அவ்வளோ குவான்டிட்டி இருந்ததுங்க. SS பிரியாணிக்கு தம்ஸ்அப் கொடுக்கலாம். அப்படி ஒரு அமேசிங் டேஸ்ட்டுங்க. அருமையான குவாலிட்டி, விலை அதிகம். ஆனாலும் கூட்டத்தை பார்த்தீங்கல்ல,